ஏகாஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டது காட்டுபடி இனி நம்ம பார்த்தீங்கன்னா சின்சனுடைய ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட பார்த்தி அப்படின்னா நம்ம சின்சனுடைய ஃபேமிலி வந்து ஒரு மெர்மைடு குடும்பத்தை வந்து சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்ச குடும்பம் வந்து ஒரு ஆபத்து சந்திக்குது. என்ன ஆபத்துனா ஒரு வில்ல வந்து இந்த மாதிரி அந்த மெர்மைட் குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு ஷோ காட்டி சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணுறான். அதனால் அந்த மெர்மைடை கடத்துறான். ஸோ இதுலேருந்து நம்மளோட ஹேரி ஃபேமிலி எப்படி காப்பாற்றுறாங்க தான் அப்படிங்கிறதான் இந்த எபிசோடு. ஸோ இந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 1 தான். போன வீடியோவில் ஸ்டார் ரோஸ் போட்டிருக்கேன். அதோட எபிசோட் 2 எங்கடா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நேற்றுக்கு போட்ட வீடியோ வந்து ரொம்பவே கம்மியாக வியூஸ் போயிருக்கு. ஸோ அதனால தான் அதுலேருந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு வந்து புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் எதுக்கு போட்டு உங்களை வந்து போர் அடிக்கணும் அப்படின்ட்டு இந்த சூப்பரான வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாரும் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து வரீங்கன்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோ வரந்தாலும் உங்கள் நோட்டிஸில் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எச்சு ஸ்டார்டிங்காக நம்முடைய ஹேரி காட்டுறாரு. நம்முடைய ஹேரி வந்து இந்த ஷிப்புக்கு நான் அந்த ஓனரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஹேரி சொல்கிறாரு. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா நான் இந்த மாதிரி ஒரு மெர்மைடை தேடி இந்த உலகத்திலே ஒரு சாதனை படிக்கணும்னு நான் உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஹேரி வந்து சொல்லுவார். அப்புறம் மிக்சி வந்து அதெல்லாம் நடக்காத ஹேரி, மெர்மைடில் உண்மையிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்து இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மீனை வந்து வலையில் மாட்டிக்குது. அப்புறம் நம்முடைய சிஞ்சன் வந்து அங்கிள் அந்த மீனை விட்டுருங்க, அது ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஞ்சன் வந்து சொல்கிறான். டே தம்பி போயிடு, நான் அதை வந்து வறுத்து சாப்பிட போகிறேன், அதனால தான் நான் வந்து பிடிக்கிறேன், நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி இந்த அங்கிள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்மளோட அங்கிள் வந்து அந்த சிஞ்சன் கூட பேசுறதுனால அந்த மீன் வந்து அந்த வலையில வந்து அப்படி பிரிஞ்சு வந்துடுது. உன்னால தான் இப்போ அந்த மீனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பயங்கரமாக கோப்பிடுறாரு. நல்லா வேணும் உங்களுக்கு, நீங்கள் கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். அப்புறம் சிஞ்சன் வந்து ஷீரோ போலீஸை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். என்னது இந்த டாகி ஒரு போலீஸுக்கு கூப்பிடுப்பது, நான் இதை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ நம்மளோட ஷீரோ வந்து ஒரு ரெட் கொடியும் ஒரு வெள்ளை கொடியும் வந்து காட்டுது. எதுக்குன்னா அங்கே முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஷிப் போகுது. இதனால் நம்மளோட ஷீரோ வந்து காட்டுது. இதை பார்த்தா அந்த மீன் பிடிக்கிறவர் வந்து ஒன்று விட மாட்டேட்டா அப்படின்ட்டு அங்கே வந்து தப்பிச்சு ஓட்டுருவான். அங்கிள் இந்த டப்பை விட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். ஸோ இப்போ பின்னாடி வந்து யாரும் கூப்பிட்ற குரல் கேட்கும். இவனும் என்னடா இது அப்படின்ட்டு நம்மளோட சிஞ்சனும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த மீன் தான். இந்த மாதிரி எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, இதுக்காக உனக்கு பரிசாக ஒரு சங்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து இந்த மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து சங்கு கொடுப்பாரு. சரி இந்த சங்கு வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் கேட்குறான். இல்லை உனக்கு எப்போ ஆபத்து வருதோ அப்போ இதை வந்து ஊது, அப்போ நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மீன் வந்து சொல்லும். உடனே நம்ம சின்ன ஊதிடுறான். என்னடா அதுக்குள்ளே ஊதிட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த மீனை வந்து கேட்கும். இல்லை எங்கள் அப்பா இந்த மாதிரி வந்து மெர்மைடை பார்க்கணும் ஆசைப்படுறாரு, அது வந்து நிறைவேற்று அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஞ்சன் சொல்கிறான். மெர்மைடா ஒரு 2 கல் வந்து வித்தியாசமாக இருக்கும், அது வந்து ஒரு கொகை மாதிரி போவோம், அந்த இடத்துல மெர்மைடு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்லும். இதை வந்து நம்மளோட ஹேரி ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லுவார். இதெல்லாம் உண்மையாலே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹேரி வந்து அதெல்லாம் இருக்கும் மிக்சி, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மர்மைட்லாம் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேரி வந்து ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இப்போ அந்த மீன் பிடிக்கிறோம் வந்து இந்த மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஷிப்பை காட்டுறாங்க. இந்த ஷிப்புக்குள்ளே தான் அந்த வில்ல வந்து இருக்கான். இப்போ இந்த மாதிரி அந்த மீன் பிடிக்கிற வந்து இந்த மாதிரி என்ன மனுஷங்க பாஸ், ஒரு பையன் வந்து என்ன மீன் பிடிக்காம தடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். இது கேட்ட அந்த வில்ல வந்து என்ன வார்த்தை சொல்லிட்ட, இதை மாதிரி நம்ம நிறைய சேர்த்து ஒரு ஷோ பண்ணி காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா நீ என்னடானா இப்படி பண்ணி வந்திருக்கே, உன்னை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லுவான். பின்னாடியே வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்க குடும்பம் வந்து ஒரு மர்மைடை வந்து பேசுனாங்க, அந்த மர்மைடை பார்க்க போகலாம், அந்த மர்மைடை நம்ம பிடிச்சா இன்னும் நம்மளுக்கு நிறைய காசு வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். மர்மைடா பிடிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் வந்து அந்த கறி வந்து பயங்கரமாக சாப்பிடுவான். ஸோ அப்புறம் இங்கே நம்மளோட மிக்சி வந்து அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இவங்களும் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் சிஞ்சன் அங்கே பாருங்கம்மா அந்த கல் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். அந்த இடத்துல பார்த்தா அதே மாதிரி இருக்கும் அந்த மீன் சொன்ன மாதிரி. ஹேரி போட்டை திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் அந்த இடத்துக்குள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஐலாண்டே இருக்குது, ஒருவேளை இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு இவங்களும் வராங்க. அங்கே வந்து பார்த்தா கச்சா முச்சன்னு இருக்கும் குப்பையெல்லாம். என்னடா இது இந்த இடத்துல மறுமீடு இருக்குமா அப்படின்ட்டு நம்மளோட மிக்சி சொல்லுவாங்க. அப்புறம் ஷீரோ வந்து ஒரு இடத்த பார்த்து பயங்கரமாக கத்தும். என்னாச்சு ஷீரோ அப்படின்ட்டு நம்மளோட சிஞ்சன் சொல்லுவான். அங்கே வந்து பார்த்தா ஒரு 3 மெர்மைடு இருக்கும். ஸோ இந்த 3 மெர்மைடும் அந்த ரெட் ஸ்கார்பியன் டீம் ஒன்று இருக்கும்ல, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஒரு மெர்மைடாக இருப்பாங்க. இதை பார்த்து நம்மளோட சிஞ்சன் என்னது நீங்களாம் காமெடி பீஸ் மாதிரி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். என்னடா எங்களை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா வரலையா அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஹேரி மிக்சி வந்து என்னாச்சு சிஞ்சன் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் ஹேரி அந்த மெர்மைடை பார்த்துருவாரு. என் கனவு நிறைவாயிடுச்சு, மெர்மைடில் உண்மையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹேரி சொல்லுவார்.
அப்புறம் ஷின்சன் வந்து இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹேரி வந்து உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா ஒரு போஸ்ட் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹேரி சொல்கிறாரு. அவங்களும் வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம ஹேரி ஃபோட்டோ எடுத்துருவாரு. அப்போ இன்னும் 3 மெர்மெய்டு இருக்கும். அதில் ஒரு ஆம்பளை மெர்மெய்டு. அந்த ஆம்பளை மெர்மெய்டை பற்றினா என்ன காரியம் பண்ணிட்டீங்க, இப்போ மனுஷங்க நம்மளை பார்த்துட்டாங்க, நம்மள கொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். ஐயோ ராஜா வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த அக்கா சொல்லுவாங்க. இங்கேருந்து ஓடிடுங்க மனுஷங்களே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கோவமாக சொல்லுவார். இதை பார்த்து நம்மளோட ஈமர் வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். அப்போ 2 மெர்மெய்டு வந்து இந்த மாதிரி அழுவாத நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சிரிப்பு காட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் மிக்ஸி வந்து இவங்களுக்காக வந்து ஒரு கப் நூடுல்ஸ் கொடுப்பாங்க. இவங்களும் வந்து ரொம்ப நன்றி அப்படின்ட்டு இவங்களும் அந்த கப் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. அப்புறம் மிக்ஸி வந்து இவங்களும் நம்மளோட மனுஷன் மாதிரியே இருக்காங்க ஹரி அப்படிங்கிற மாதிரி நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க. நீங்களாம் நல்லவங்க மாதிரி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்லுவார். அப்புறம் ஹேரி வந்து நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹேரிக்கு பேர். ஆமாம் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், முன்னாடிலாம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, ஆனால் மனுஷங்களாம் வந்து இந்த மாதிரி ஒருத்தராக கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு இவங்களும் பாய் சொல்லுவாங்க. அவங்களும் பாய் சொல்லுவாங்க. அப்புறம் ஹேரி வந்து கப்பலில் போயிட்டு இருக்க சொல்ல அந்த ஃபோட்டோஸில் டிலீட் பண்ணுறாரு. எதுக்கு ஹேரி டிலீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி சொல்கிறாங்க. அப்புறம் ஹேரி வந்து எதுக்கு மிக்ஸி இந்த ஃபோட்டோ வந்து வேற வச்சுனா வருவான், அந்த மெர்மெய்டு இருக்கணும்ன்ட்டு உனக்கு வந்து ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹேரி சொல்லுவார். இதை கேட்ட நம்ம மிக்ஸி வந்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஹேரி அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்ம மெர்மெய்டு வந்து ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வில்லனோட ஷிப் வந்து இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த வில்லனும் வந்து இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் பற்றி எப்படின்னா முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பிக்சர் வந்து காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிக்சர் வந்து யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட் வந்து பின் பண்ணப்படும். ஸோ டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால் டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த